ஆமா உங்களுக்கு ஏதாவது கேட்டு போயிருந்தா அருமையாக காணம்பட எழுத்து வள்ளி நீ வாழ்க. அதுக்கு முன்னால் 2 பாதங்களுக்கு 2 வரல அழைக்க வேண்டும். சரி எப்ப வாப்பா அங்க உங்க அமைப்பு அங்க உடுப்பிக்கு போங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கிள்ளி வளவன் சாமி. உங்க துணையார் ஒண்ணு வந்துருக்காங்களா? அது கேளு சாமி, எனக்கு தெரியாது. உங்க பேர் கிள்ளி வளவன். ஆமா சாமி. வீரதேவன் கிள்ளி வளவன். என் பேர் கிள்ளி வளவங்க. அப்போ உங்க துணையார் வந்துருக்காங்களா? ஆமா, எனக்கு துணையெல்லாம் இல்லைங்க. நான் தனியா கையில உடிச்சுட்டே கிடக்குறேங்க. என்னத்த என்னோட நிக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். பேசுவேன் உனக்கு துணையார் தான் எனக்கு இல்ல. எனக்கு இல்ல. யார் பேர்? நடுவில் வரது சும்மாவே இருக்க மாட்டேங்கிறேன். யார் பேர் என்ன? அது பேர் தான் வீரத்தேவி. வீரதேவனுக்கு துணையார் இருக்காரு. ஆமா. துணையாரோட பேர் என்ன? அது அங்க கேளுக்கு எனக்கு என்ன தெரியும்? நானா போய் கூட்டிட்டு சாமி பொண்ணு சாமி நம்ம கேட்கிற சாமி பேர் என்னமா? என்னோட பேரா சாமி? இருளாய். இல்ல ஆமா, இதுக்கு கேக்குறீங்களா? என்னோட பேர் உண்மையுமே கேக்குறீங்களா? உண்மையா பேர் தான் வைக்கிறேன். உண்மையுமே பேர் நீங்க கேட்கலையா? கேட்கல. என்னோட பேர் கோமதி. அது வைக்கலாமா? கதைக்கு அதுக்கு தான் இருளாயின்னு சொன்னேன். இல்லையா? சரி இருக்கட்டும். கிள்ளின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்கு, கிள்ளின்னு சொல்லுவாங்க. என்னமா? கிள்ளி. கிளி கிடையாது.